வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு மிஷினரிஸ் இல்லாமல் நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்படியான ஒரு பிஸ்னஸ் தான். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோவில் கிளாஸ் கிளீனர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்கை கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த கிளாஸ் கிளீனிங் மேக் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல் வினிகர், அந்த ஒயிட் வினிகர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் அந்த பிஸ்னஸை வீட்டில் வச்சு நம்ம ஆரம்பிக்க முடியும். ஸோ இதுதானு கட் பண்ணிடாங்க. ஏன்னா இந்த ஒயிட் வினிகரோட யூஸ் வந்து அந்த அளவில் இருக்குது. ஸோ டிமாண்டும் நல்லாவே இருக்குது. கிளாஸ் கிளீனிங்கில் முக்கியமாக இந்த வினிகர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. சொல்லப்போனால் ஆல் டைப் ஆஃப் கிளீனிங் பர்பஸ்க்கும் இந்த வினிகர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸில் ஒரு சில ஃபுட்லேயுமே இதை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஹோட்டல் மட்டும் இல்லாமல் வீடுகள்லேயுமே நிறைய இடத்துல இந்த வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிக்கிள் மேக்கிங் பண்ணுறதுக்கு, ஊறுகாய் மேக் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக இந்த வினிகர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேசலாம் நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் இந்த வினிகர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா என்னென்ன ரா மெட்டீரியலாக வேணும், இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். முதல்ல இந்த வினிகர் மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஆரோ வாட்டர். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கான ரா மெட்டீரியல். அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம லோக்கல் கெமிக்கல் ஷாப்லேயே நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர பெட் பாட்டல், நம்ம பேக் பண்ணுறதுக்கான பெட் பாட்டல். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா, அதாவது ஒரு 500 ml நம்ம வினிகர் மேக் பண்ணணும்னா நம்ம எந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 100 ml ஆசிட்டும் 400 ml ஆரோ வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தென் நம்ம சைஸை பொறுத்த நம்ம மினிமம் சைஸில் பண்ணுறோன்னா நார்மலான வுட் ஸ்டிக்கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது இந்த பெயிண்ட்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சர் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான். அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால், நம்ம ஆரோ வாட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வினிகர் ரெடி ஆயிரும். ஸோ எல்லா டைப்பான வினிகருமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான பாட்டில்ஸில் நம்ம பேக் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு டிசைனிங் பண்ணி ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம ஒட்டி முடிச்சுட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பெட் பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகும். அதை தவிர நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஒரு 5000 நமக்கு லோக்கல் கெமிக்கல் ஷாப்பில் நம்ம அவைலபிளாக இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிக்கர், நம்ம அந்த பாட்டிலில் ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்கான காஸ்ட்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 1000 rupees ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 8000 rupees. இவ்வளோ தான் நம்மளுக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். அதை தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, இந்த பேக்கிங், காட்டன் பாக்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000. ஸோ மொத்தமாக நம்ம ஒரு வீட்டில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 500 ml நம்மளுக்கு வினிகர் மேக் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் 100 ml ஒரு 6 rupees ஆகும். வாட்டர், நம்ம ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு 1 rupees. பாட்டில் ப்ளஸ் ஸ்டிக்கர் வந்து ஒரு 4 rupees. ஸோ டோட்டலாக ஒரு 1/2 liter நம்ம மேக் பண்ணுறதான காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகும். மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது இதை விட கம்மியாகவும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 1/2 liter நம்ம 11 rupees மேக் பண்ணுறோன்னா அதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னா 1/2 liter மேக்கிங் காஸ்ட் 11 ரூபா நம்ம சொல்லியிருந்தேன். பட் செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 50 rupees வரைக்கும் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 25 rupees லோ குவாலிட்டியாக செல் பண்ணுறாங்க. பட் நீங்கள் உங்கள் குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 bottle 500 ml நம்மளுக்கு ஒரு 39 rupees வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஒரு 1 dayக்கு ஒரு 200 bottle 500 ml 200 bottle வந்து நம்ம டார்கெட் வச்சோம்னா ஒரு நாளைக்கு 7500 ரூபா வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிக அளவு இந்த யூஸ் ஆகிறதுனால நம்ம வந்து FSSAயில் வந்து லைசன்ஸ் எடுத்தால் போதும். ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம சிம்பிளாக நம்ம ஒரு வீட்டில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம்னா இந்த FFS சர்டிஃபிகேட் வந்து போதுமானது. இதே நம்ம ஹை லெவலில் பண்ணும்போது இந்த லேப் டெஸ்ட்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு அதுக்கான சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை தவிர நம்மளுக்கு க்ளீனிங் பர்பஸ் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவை நம்ம கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பிளேஸில் நம்ம கவர் பண்ணலாம். இதை தவிர சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம இப்போ எவ்வளோ இந்த அளவுக்கு பேக் பண்ணுறோமோ 500 ml 100 ml இந்த அளவில் பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் மட்டும் கிளியராக பண்ணணும்னா ஒரு ப்ராப்பராக நம்மளால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.